செய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். காலையில நம்ம எந்திரிச்சதுல இருந்து ஆபீஸ் கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் டென்ஷன் 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 இப்படியே டென்ஷனோடய நம்ம வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, பஸ்ல போனாதான் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு பார்த்தோம்னா பைக்ல போனா போலீஸ்காரருடைய டென்ஷன். ஓ எஸ், போலீஸ் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது இல்ல? எப்ப பார்த்தாலும் போலீஸ் தான் நமக்கு தண்டனை கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த போலீஸுக்கு நாம தண்டனை கொடுக்க மாட்டோமான்னு நீங்க நினைச்சிருக்கீங்க தானே? அதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கு சட்டத்துல, கவலையே படாதீங்க. ஆக்சுவலா யாராவது ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது காவல் நிலைய காவலரோ தன்னுடைய பொறுப்புல இருந்து தவறி தன்னுடைய கடமையை சரிவர செய்யாம இருந்தாங்க அப்படின்னா இந்தியன் போலீஸ் ஆக்ட் ஆஃப் 1861 படி செக்ஷன் 4 அவங்களுக்கு தண்டனை இம்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, போலீஸ் அதிகாரிக்கு தண்டனையா? என்ன தண்டனை கொடுக்க போறோங்க? வெயிட் 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 சொல்றேன். அதாவது அதே இந்தியன் போலீஸ் ஆக்ட் 1861ல செக்ஷன் 29 என்ன சொல்லுதுன்னா, போலீஸ் அதிகாரி யாராக இருந்தாலும் தன்னுடைய கடமையிலிருந்து தவறி தன்னுடைய பொறுப்புகளை தட்டி கழிச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு நிச்சயமா 3 மாத சம்பளத்தை அபராதமாவும் 3 மாதம் சிறை தண்டனையும் போட்டிருக்காங்க. எப்படி ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய பொறுப்புல இருந்து தட்டி கழிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வருது தானே? எஸ், கண்டிப்பா வரும். என்னன்னா, நீங்க வழியில போகும்போது ஏதோ ஒரு சண்டையோ ஒரு சம்பவத்தையோ பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த சம்பவத்தை நீங்க போயிட்டு காவல் நிலையத்துல ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிற காவலர் குறிப்பா உங்க கம்ப்ளைண்ட வாங்க மறுத்தாலோ உங்களை அலக்கழிச்சாலோ நிச்சயமா அவர் தன்னுடைய கடமையில இருந்து தவறாரு, தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறாரு அப்படின்றதுதான் கருத்துல எடுத்துக்கணும். இதுக்காக தான் அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்திருக்காங்க. எப்பவுமே நம்ம நினைக்கிறோம்ல, போலீஸ்னா நமக்கு மட்டும்தான் தண்டனை கொடுப்பாங்க, ஆனா போலீஸுக்கும் தண்டனை இருக்குன்றது நிச்சயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இது போன்ற சட்ட ரீதியான விழிப்புணர்வு மிக்க தகவல்களுக்கு சட்டத்தால் யுத்தம் செய் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.